ஆளுக்கு 2 படம் இப்படி இல்ல அந்த பிரச்சனை ஓரமாக பிடிச்சி வச்சுட்டு இதுல சரிச்சு ஆமா எப்படி பிடிங்க உங்களுக்கு பிடிக்காதுல்ல மக்கள் இங்க தானே நினைக்காங்க. இது நல்லது. ரைட் ஓகே. மாசம் ஆச்சுக்கா பஸ் ஸ்டாண்ட் வாங்கினா மாநகராட்சியை கேட்டா நெடுஞ்சாலைத்துறை கேளுங்க. நெடுஞ்சாலைத்துறைனா ஆந்திராட்சியா இருக்கு அவனே மாநகராட்சி. அனைவருக்கும் வணக்கம். பாளையங்கோட்டை தொகுதியின் முக்கியமான ஒரு இடமான பாளை சமாதானபுரம் இந்த இடத்துல சாலை விரிவாக்க பணிக்காக இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்த 2 பேருந்து நிறுத்தத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே இருந்த பேருந்து நிறுத்தத்தை எடுத்துட்டாங்க. சாலை வேலை வந்து கடந்த மார்ச் மாதம் முடிவடைந்தது. ஏப்ரல் மாதம் அந்த ஒப்பந்தக்காரர் பில்லும் வாங்கிட்டாரு. ஆனால் இப்போ இந்த சாலை வேலையின் போது எடுத்த இந்த பேருந்து நிறுத்தத்தை திரும்ப நிறுவுங்கன்னு சொன்னால் நெடுஞ்சாலைத்துறை என்ன சொல்லுதுன்னா மாநகராட்சின்னு சொல்லுது. மாநகராட்சியில் கேட்டால் நெடுஞ்சாலைத்துறைன்னு சொல்கிறாங்க. எங்களுடைய ஒரே ஒரு கேள்வி தமிழக முதல்வருக்கு, நெடுஞ்சாலைத்துறை வந்து தமிழக அரசுக்கு கீழேயும் மாநகராட்சி வந்து ஆந்திர அரசுக்கு கீழேயுமா செயல்படுது? உங்களுக்கு கீழே செயல்படக்கூடிய 2 நிர்வாகங்கள் இவங்களை கேளுங்க அவங்களை கேளுங்கன்னு மக்களை அலகழிச்சிக்கிட்டு இருக்காங்களே. அப்போ இதுக்கான தீர்வு என்ன? அதிகாரிகளுடைய இத்தனை அலட்சிய பதில் நிமித்தமாக நீங்கள் எப்படி நல்லாட்சி கொடுக்க முடியுங்கிற கேள்வியை தான் இந்த இடத்துல கேட்குறோம். இந்த இடத்துல வேலுக்கும் மழைக்கும் மக்கள் கஷ்டப்படுறதுனால இன்னைக்கு பேருந்து நிறுத்தத்துக்கு பதிலாக நாங்கள் இந்த கொடையை பேருந்து நிறுத்தமாக மக்களுக்கு பிடிச்சு காட்டி பேருந்து நிறுத்தத்தை காணவில்லைன்னு சொல்லி இந்த பதாகை வைத்து இன்னைக்கு எங்களுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கோம். விரைவில் இந்த பேருந்து நிறுத்தத்தை வைக்கலன்னா சாலை மறியலிலும் ஈடுபடுவோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நான் 6வது வார்டு மாமன்ற உறுப்பினர், திருநெல்வேலி மாநகராட்சி. நன்றி. அதாவது வடிவேல் வந்து ஒரு படத்தில் இங்கே வெட்டின கிணறை காணும் பாரு, அதே மாதிரி நாங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து இங்கே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு. அது கூகுளில் 2022 2023 அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்குது. 2024 ஆகஸ்ட் மாதம் எடுத்த ஃபோட்டோ இது. அதில் அந்த பஸ் ஸ்டாண்டு இல்லை. இதை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டை காணும்னு சொல்லி வடிவேலை வச்சு, அதாவது இந்த அரசுக்கு சாதகமாக பேசினேன் அதே வடிவேலை வச்சு இந்த அரசுக்கு சாதகமான கேள்வியை கேட்டிருக்கோம். நன்றி. பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட் இல்லாமலே நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் இதில் நின்றுட்டு இருக்கோம் பாருங்க. மழை வெயிலுக்கு எல்லாத்துக்கும் இதில் தான் நின்றுட்டு இருக்கோம். வர்ற இதெல்லாம் பஸ் ஸ்டாண்டா ஐயா? கூரையை போட்டு வச்சுருக்காங்க. எத்தனை பேர் நிற்க முடியும் இதில்? என்னதான் செய்கிறாங்கன்னே தெரிய மாட்டாங்க. ஜனங்களுக்கு ஒரு இதே கிடையாது, பாதுகாப்பு. ஒரு மழை வந்துச்சுன்னு வச்சுக்கிடுவோம், நாங்கள் எங்கே நிற்போம்? பிள்ளைகளை கொண்டு வந்தவங்க எதில் நிற்பாங்க? சும்மா சொன்னால் போதுமா? அதை செய்ய வேண்டாமா? பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் என்னையா? ஒரு வெயிலுக்கு நாங்கள் நிற்க இடம் இருக்கா? பஸ் மட்டும் நின்னா போதுமா ஐயா? எங்களுக்கு இருக்க இடம் வேணும்ல. ஒரு மழையே வந்துச்சுன்னு வச்சு கொடுங்க, நாங்கள் எங்கே இருப்போம்? பஸ் ஸ்டாண்ட் இல்லை, பஸ் ஸ்டாண்டை கட்டி தர சொல்லி சொல்லுங்க. இல்லைன்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே போராட்டம் பண்ணுவோம். என் பேர் லட்சுமி. இதுதான் இப்போ கிட்டத்தட்ட 7-8 மாதம், 1 வருஷம் கிட்டத்தட்ட வரப்போகுத. நல்லா இருந்த பஸ் ஸ்டாண்டை இடிச்சு வேற போட்டுட்டாங்கல்ல. எப்படி இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டு?